இது நாங்கள் 4 பேர் நண்பர்கள், குவைத் வாழ் தமிழர்கள். இது எங்களோட முதல் முயற்சி. நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். சரி, எந்த பிஸ்னஸ்லேயும் ரிஸ்க் இருக்குது, ஸோ ஒரு க்ரியேட்டிவான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே இதுதான் எங்களுடைய முதல் படம், இருக்கு ஆனால் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நிறையா இளைஞர்கள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அந்த வகையில் எங்களுடைய படத்தில் வந்து நிறைய புதியவர்கள் இருக்காங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோ, அப்புறம் ஒன் ஆஃப் த ஹீரோயின்ஸ் நிறைய பேர், அப்புறம் நவீன் கண்ணன் லிரிசிஸ்ட், அண்ட் பாடகி அனன்யா அப்படின்றவங்களும் புதியவர்கள். படம் வந்து ஒரு காமெடி த்ரில்லர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ பார்க்குறவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது நிறைய மேடையை பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க, நிறைய ஹீரோ, நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஹீரோ நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, எந்த ப்ரெஸ் மீட்டும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இருக்கானால் படத்தை பற்றி நிறையா சொல்லணும். இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தாது எனக்கு, ஆனால் என்னை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக பேசு தம்பி, போன தடவையும் நிறையா பேசிட்டேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபார்மோஸ்ட் நான் என்னை பற்றி சொல்லணும். என் பேர் விவந்த். அதாவது சினிமாவில் ஹீரோவாக உள்ளே வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் நான்லாம் சினிமாவுக்கு உள்ளே வரத்துக்கே ரொம்ப போராடியிருக்கேன், கொஞ்ச நஞ்சம் இல்லை. என் கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அது வருஷத்தை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வெரி பிக் ஜேர்னி. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ நேற்று சினிமாவுக்கு வந்தோம், இன்றைக்கி சினிமாவில் நடிக்கிறோன்னு இல்லை. ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப பெரிய போராட்டம் இருந்தது. எந்த பேக்கப்பும் இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லை, பணம் இல்லை, சப்போர்ட் இல்லை, வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆனால் நடிக்கணுன்ற ஆசை மட்டும் நிறையா இருந்தது. எப்படியாவது ஹீரோ ஆகணுன்ற கனவு இருந்தது. ஏன்னா இங்கே நான் நடிக்கலை, ஏன்னா இட்ஸ் நாட் ஸோ ஈஸி ஃபார் எனி பர்சன் டு கெட் இன் திஸ் சினிமா இண்டஸ்ட்ரி வித்தவுட் எனி சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லி ஆகணும். இந்த ஹீரோன்ற அந்தஸ்து அடுத்த படம் தான் தெரியும். ஆக்சுவலாக இது முதல் படம் தான். ஸோ இந்த இடத்துக்கு நான் இங்கே நிற்கிறேன், அவங்க முன்னாடி பேசுகிறேன்னா இதெல்லாம் அவங்க போட்ட பிக்சர். அவங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரில, எந்த மூலையில் இருந்திருப்பேன்னு தெரில. ஏன்னா நிறைய அலைஞ்சிருக்கேன் பாஸ். இது எனக்கு க்ளோஸாக இருக்கிற 2-3 நண்பர்களுக்கு தெரியும் இங்கே இருக்காங்க என்னை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்கள ஃபென்டாஸ்டிக் 4 தான் சொல்வேன். ரொம்ப நேர்த்தியாக அவருக்கு என்ன தேவையோ அதை தெளிவாக கேட்டு வாங்கக்கூடிய டைரக்டர். ரொம்ப குழப்பவும் மாட்டார், குழம்பவும் மாட்டார். இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். கேசி சார் நாங்கள் ரொம்ப செல்லமாக கூப்பிடுறது. ஆக்சுவலாக அவர் தான் அந்த, ஏன்னா எல்லாருக்குமே அது எட்டாத கனியாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் ப்ரொடியூசர்னால் அது ரொம்ப கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த போராட்டம், இந்த தடைகள் இதெல்லாம் தாண்டி இது பல வருஷ தவத்துக்கு அடுத்த பலன் தான் வரம் கிரியேஷன்ஸ். ஸோ ஐ தேங்க் வரம் கிரியேஷன் அ லாட். வெரி எமோஷ்னல், சாரி லிட்டில் சென்டிமெண்டல் ஆல்சோ, பிகாஸ் ஏன்னா இந்த இடம் பெருசு. நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஆளுங்க. ஸோ அங்கே கிடச்சாங்க, சாரி டு சே. அது வந்து நிஜமாமே ஸ்வீட் படி, வெரி என்கரேஜிங் ஆல்சோ. சீன்லேயும் சரி, டிஸ்கஷன் அப்பவும் சரி, ஒவ்வொரு சீனையும் சொல்லிக் கொடுக்கும்போதும் சரி, இதை பண்ணு மச்சான், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே ஒரு ஹீ பிளேட் அ வெரி மேஜர் ரோல் ஆஃப் திஸ் மூவி. கிட்டத்தட்ட இந்த படத்தில் நிறைய ஹீரோ இருக்காங்க என்னை தவிர. ஆதவன், கேசி சார், டைரக்டர் சார், அப்புறம் ஈடனை பற்றி சொல்லணும். ஈடன் அகெயின் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். இந்த படம் மூலியமாக ஒரு 60 days போன மாதிரியே தெரில ஈடனால். ஏன்னா வி போத் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட் மூவி. படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசுவோம் உட்காந்து. ஏன்னா வி பீன் ஸ்ட்ரகிள்ட். அப்புறம் இதுக்கு மேலே எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் வித்தவுட் ஃபர்கெட்டிங் மனிஷா ஆல்சோ வி நோ ஈச் அதர் ஃபார் த பாஸ்ட் 5 years. இதுக்கு முன்னாடி மாடலிங்கில் இருந்திருக்கேன், அப்போ அவங்கள தெரியும்.
ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் ஜெயா டிவி. நான் அதை சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. ஒரு ஆங்கராக, காம்பேரராக, அப்புறம் நான் ரேடியோ ஜாக்கியாக ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஹா எஃப்எம்ல. அதுக்கப்புறமா டப்பிங் ஆர்டிஸ்டாக அப்கமிங் ஹீரோஸ் நிறைய பேருக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் வந்து பெருமையாக இங்கே சொல்லலை, என்னோட பெருமையை சொல்கிறதுக்கு இல்லை, என்னோட ஸ்ட்ரகிளை மட்டும்தான் சொல்லணுன்றதுக்காக, பதிவு பண்ணுன்றதுக்காக இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் ஒரு 100 பேர் ஆடிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்னை வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு என்னை இந்த படத்தில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் படத்தில் நடிக்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நம்ம டைரக்டர் சரவணன் சார் வந்து என்ன சொல்கிற, ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி ஒரு ஃபஸ்ட்டு டே அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், ஆனால் எதுவுமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி டயலாக் டெலிவரி எல்லாமே எக்ஸ்பிரஷனில் எல்லாம் ஹெல்ப் பண்ணது நம்ம டைரக்டர். த ஹோல் டீம் ஆஃப் இருக்க ஆனால் இல்லை வந்து இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் தெம். என்னோடய கோஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா விவந்த் அண்ட் ஈடன். விவந்தை வந்து ஏற்கனவே நான் ஆட்ஸ் அவரோட பண்ணியிருக்கேன், ஒரு 5 வருஷம் அம்மா ஃப்ரெண்டு. அண்ட் ஈடன் இந்த படத்தில் தான் மீட் பண்ணோம். ஆனால் எப்படின்னா 2 பேரும் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. யூஸ்வலி அந்த படத்துலேயும் 2 ஹீரோயினும் ஒருத்தர் அந்த பக்கம் இருப்பாங்க, ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் எப்போவுமே கூடவே இருப்போம். அண்ட் வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன். அண்ட் இந்த படத்தில் என்னை அவ்வளோ அழகாக காமிச்சது கேசி சாருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். என்னாலே நம்ப முடியல அது நான் அவ்வளோ அழகாக இருக்கேன் நான்ட்டு. அண்ட் இருக்கு ஆனால் இல்லை, அதுதான். ஸோ அண்ட் ஆதவன் அகெயின் ஆதவனோடையும் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஆதவனை மீட் பண்ண செட்டில். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் வைஜி சாரோடையும் ஆக்சுவலி சீன் இல்லை, ஆனால் ஐ எம் லைக் ரியலி வெயிட்டிங் டு see the மூவி. அண்ட் ஐ விஷ் ஐ குட் ஒர்க் வித் ஹிம். அடுத்த படத்தில் கண்டிப்பாக சார் ஐ வில் டெஃபினெட்லி. அண்ட் நம்ம அண்ட் இந்த படத்தில் வந்து பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூல் ஜெயன் சார் ரொம்பவே கூல். இது ஆக்சுவலி எனக்கு டான்ஸ் அவ்வளோவா தெரியாது, ஆனால் நம்ம கூல் ஜெயன் சார் என்னை நல்லாவே டான்ஸ் பண்ண வச்சார். இன்ஃபேக்ட் ஹீ இஸ் லைக் ரியலி கூல். ஸோ தேங்க்யூ கூல் ஜெயன் சார். இருக்குது ஆனால் இல்லை, இதில் எங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது, இதில் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, எங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. எங்கள்கிட்ட பயம் சுத்தமாக இல்லை, பிகாஸ் we are quite confident about the result of this movie. And with all your support, நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணேன்னா ஐம் ஷுர் இப்போ எல்லாம் publicity is what actually brings the crowd to the theatre. Please help us to reach maximum audience so that we'll get maximum audience in the theatre. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மேம், she was so dear to me, she was like a mother, and Cheludare sir and all of them, thank you so much for giving us this opportunity. And I really appreciate நீங்க கொஞ்சம் கூட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் the way you have done the movie. Thank you so much. KC sir's camera work, he had really done the best job. He's an amazing actor, and more than that, he's a wonderful human being. He's a good friend to me. Thank you so much for being there. And Manisha, she said we are like sisters. No, I would say we are sisters. It has been a perfect bond with you, Manisha. Thank you so much. I'm sure this 40-50 days of shoot wouldn't have been this happier without you. And Adhavan, thank you so much for entertaining us. You will be entertained watching the movie. Adhavan was entertaining us live, during the shoot. Adhavan and Vivant used to sing songs for me when we were sitting idle, They used to entertain me so much. Thank you so much. It was really fun working with this team. And we expect all your supports. Do pray for us to help us reaching maximum audience. Thank you so much once again. வெல் பிளான்டு ஒரு ஆர்கனைஸ்டு டீம். டெஃபினெட்லி எனக்கு என்ன ஒரு லொக்கேஷனுக்கு 10 முறை எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அலைய வச்சாங்க. பெண்டு கட்டிட்டார் கலைஞானி சார். ஸோ இப்படி தான் எடுக்கிறோம். டார்கெட் கொடுத்துட்டாங்க 2020 மேட்சஸ் மாதிரி 2 daysல முடிச்சிடணும் சாங்கு. அதுக்கு மேலே நான் தரமாட்டேன் டைம். சரி முடிச்சுட்டேன். செகண்ட் சாங் கார்கால மேகம் இருக்குது ஆனால் இல்லை, 2 பாட்டுக்கு தான் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். ரொம்ப 2 பாட்டும் நல்லா வந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நான்